ஏழை எளிய மக்களுக்கு மலிவு விலையில் மருந்துகள் கிடைக்கும் விதமாக முதல்வரின் மருந்தகம் எனும் புதிய திட்டம் தொடங்கப்படும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்துள்ளார். இதனையடுத்து சுதந்திர தின விழாவில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உரையாற்றினார். அப்போது தமிழ்நாட்டில் உள்ள நீலகிரி, வால்பாறை, கொடைக்கானல் போன்ற மேற்பரப்பு வளர்ச்சி மலைப்பகுதிகள் மற்றும் ஏற்காடு, ஏலகிரி, உடுமலை உள்ளிட்ட பகுதிகளில் பெருமழை காலங்களில் ஏற்படக்கூடிய இயற்கை இடர்பாடுகள் குறித்து முறையாக ஆய்வு செய்ய தமிழ்நாடு அரசு முடிவு செய்துள்ளதாக தெரிவித்தார். அதன்படி பல்துறை வல்லுநர்களை கொண்ட ஒரு குழு அமைக்கப்படும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்தார். இந்த குழு மூலம் மலைப்பகுதிகளில் அறிவியல் அடிப்படையிலான ஒரு விரிவான ஆய்வு மேற்கொள்ளப்படும் எனவும், மலைப்பகுதிகளில் எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் மற்றும் இடர்பாடுகளை முன்னதாக அறிவிப்பதற்கு அரசு மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து இந்த குழு ஆய்வு செய்து பரிந்துரை வழங்கும் எனவும் முதலமைச்சர் தெரிவித்தார். ஏழை எளியோருக்கு மருந்துகள் குறைந்த விலையில் கிடைக்க செய்யும் வகையில் முதல்வரின் மருந்தகம் எனும் புதிய திட்டம் பொங்கல் திருநாள் முதல் செயல்படுத்தப்படும் என சுதந்திர தின உரையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்துள்ளார். முதல்வர் மருந்தகம் எனும் புதிய திட்டம் வரும் பொங்கல் திருநாள் முதல் செயல்படுத்தப்படும் எனவும், முதற்கட்டமாக 1000 முதல்வர் மருந்தகங்கள் திறக்கப்படும். இந்த திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்திட மருந்தாளர்களுக்கு, கூட்டுறவு அமைப்புகளுக்கும் தேவையான கடன் உதவியோடு 3 லட்சம் ரூபாய் மானிய உதவியாக அரசால் வழங்கப்படும் எனவும் அவர் கூறினார். தாய் நாட்டிற்காக தங்களது இளம் வயதை ராணுவ பணியில் கழித்து பணிக்காலம் நிறைவு பெற்ற ஓய்வு பெற்ற முன்னாள் படை வீரர்களது பாதுகாப்பான வாழ்க்கையை உறுதி செய்திடவும், வாழ்வாதாரத்தை மேம்படுத்திடவும் முதல்வரின் காக்கும் கரங்கள் என்ற புதிய திட்டம் அறிமுகப்படுத்தப்படும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்தார். இந்த திட்டத்தின் கீழ் முன்னாள் படை வீரர்கள் தொழில் தொடங்க 1 கோடி ரூபாய் வரை வங்கிகள் மூலம் கடன் பெறுவதற்கு வழிவகை செய்யப்படும் எனவும், இந்த திட்டத்தின் மூலம் தொடங்கப்படும் தொழிலாளிகளுக்கு வழங்கப்படும் கடன் தொகையில் 30 விழுக்காடு மூலதன மானியமும் 3 விழுக்காடு வட்டி மானியமும் வழங்கப்படும் எனவும் முதலமைச்சர் தெரிவித்தார். ராணுவ பணியின் போது உயிரிழந்த படை வீரர்களின் குடும்பத்தினரும் இந்த திட்டத்தின் மூலம் பயன்பெறலாம் எனவும் முதலமைச்சர் குறிப்பிட்டார். மாநில அரசு விடுதலை போராட்ட வீரர்களுக்கு தற்போது வழங்கி வரும் மாதாந்திர ஓய்வூதியம் 20,000 ரூபாய் என்பது 21,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் எனவும், விடுதலை போராட்ட தியாகிகளின் குடும்பங்களுக்கு தமிழ்நாடு அரசு தற்போது வழங்கி வரும் மாதாந்திர குடும்ப ஓய்வூதியமானது 11,000 ரூபாய் 11,500 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் எனவும் முதலமைச்சர் அறிவித்தார். வீரபாண்டிய கட்டபொம்மன், சிவகங்கை மருது சகோதரர்கள், ராமநாதபுரம் மன்னர் முத்துராமலிங்க விஜய ரகுநாத சேதுபதி, பாபு சிதம்பரனார் ஆகியோரின் வழித்தோன்றல்கள் பெற்று வரும் மாதாந்திர சிறப்பு ஓய்வூதியமானது 10,000 ரூபாய் என்பது இனி 10,500 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் எனவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்துள்ளார். தமிழ்நாட்டிலும் நீலகிரி மற்றும் வால்பாறை மலைப்பகுதி, கொடைக்கானல் போன்ற மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள், ஏற்காடு மற்றும் ஏலகிரியை உள்ளடக்கிய மலைப்பகுதிகள் என மலை நில பகுதிகள் அதிகம் உள்ளன. அங்கு பெரு மழை காலங்களில் ஏற்படக்கூடிய இயற்கை இடர்பாடுகள் குறித்து முறையாக ஆய்வு செய்ய தமிழ்நாடு அரசு முடிவு செய்துள்ளது. வனத்துறை, புவிசார் அறிவியல் துறை, வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை மற்றும் சுற்றுச்சூழல் துறை உள்ளிட்ட பல்துறை வல்லுநர்களை கொண்ட ஒரு குழுவால் அறிவியல் அடிப்படையிலான ஒரு விரிவான ஆய்வு மாநில பேரிடர் மேலாண்மை துறையின் மூலமாக இந்த பகுதிகளில் மேற்கொள்ளப்படும். மேலும் எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் மற்றும் இடர்பாடுகளை முன்னதாக அறிவதற்கும் தவிர்ப்பதற்கும் தணிப்பதற்கும் நீண்டகால அடிப்படையில் ஆபத்துகளை குறைப்பதற்கும் அரசு மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து இந்த குழு ஆய்வு செய்து தனது பரிந்துரைகளை வழங்கும்.